ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்க ஒரே ஒரு ப்ரீசரை ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இன்புட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்கா அந்த ஒரே ஒரு ப்ரீசர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குன்றக்காக இந்த மாதிரி நானே பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி அந்த பேக்ரவுண்டில் எல்லா அந்த வீடியோவுக்கு தேவையான எஃபெக்ட் எல்லாமே நானே இந்த மாதிரி ஒவ்வொரு பீட் மார்க்குமே கொடுத்துருப்பேன். இதில் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகிருக்காது. கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பீட் மார்க்குமே தனித்தனியாக நானே இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் இதில் ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்ட்ஸ்க்கு பதிலாக உங்களோட இமேஜை ஆட் பண்ணி உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் இந்த வீடியோ மேக் பண்ணி முடிச்சலாம். ஸோ இந்த எப்படி இப்போ மேக் பண்ணுறேன்னா இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3 லேயர் கொடுத்துருக்கணும். இல்லை ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் லேயருக்கு பதிலாக அந்த சாங்குக்கு மேலே ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற டச் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை ஜஸ்ட் இதில் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை ஃபஸ்ட்டு கொடுங்க. கொடுத்தாலே பேக்ரவுண்டில் ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த மேலே இருக்க 2 குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இப்போ உங்களோட இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பை டச் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த எடிட்டிவ் குரூப் போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த வீடியோட லாஸ்ட் வர அந்த பேக்ரவுண்டு கீழே இருக்க பேக்ரவுண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அது வரை இழுத்துட்டு இப்போ இதை டச் பண்ணி அதோட சைஸை மட்டும் இந்த மாதிரி சென்டர்ல கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் பிரஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜ் டச் பண்ணி கரெக்டாக அந்த பாக்ஸுக்குள்ள உங்களோட ஃபேஸ் வந்து கிளியரா தெரியுற மாதிரி மட்டும் இந்த மாதிரி தேவையான அளவு பெருசாக கூட செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்து நீங்க பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி ஒன் சைடு ஒரு பாக்ஸ் வந்து கிடைச்சிருச்சா. ஸோ இதே மாதிரி அடுத்து 2வது இருக்க பாக்ஸையும் டச் அந்த குரூப்பையும் டச் பண்ணிட்டு அதே மாதிரி எடிட்டிவ் குரூப் நம்ம முன்னே என்ன பண்ணமோ அதே மாதிரியா ஸ்டார்டிங் போயிட்டு கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணி கரெக்டாக இதையும் அந்த வீடியோட லாஸ்ட் வரை இழுத்துட்டு இதை அப்படியே லாங் பிரஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜ் டச் பண்ணி அதோட சைஸை தேவையான அளவு கம்மி பண்ணிட்டு கரெக்டாக கொண்டு வந்து ஃபேஸ் மட்டும் தெரியுற அளவுக்கு சென்டரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்க பீட் மார்க்கில் இருக்கிறதுக்கு கரெக்டாக வந்து செட் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட் மார்க்கில் பாதி அளவு கட் ஆகுதா. ஸோ அந்த பீட் மார்க்கோட லாஸ்ட் போயிட்டு இப்போ கட்டான லேயரை மட்டும் டச் பண்ணிட்டு இந்த 2வது இருக்க சிம்பிளை கொடுத்தாலே போதும் பழையபடி வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இந்த மாதிரி 3 பீட் மார்க் இந்த 3 சின்ன பீட் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இருக்க அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணிட்டு அந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில் அடுத்து அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணது எப்பயும் போல ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகுமா. ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும் வேற லெவலில் இதில் சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து இந்த பீட் மார்க் ஃபுல்லாக அந்த சின்ன சின்ன பீட் மார்க்காக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீட் மார்க் எல்லாத்துலேயுமே பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம எப்படி ஒரு இமேஜில் எப்படி நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறனோ அதே மாதிரி தான் மீத இருக்க எல்லாத்துலேயுமே. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில் அடுத்து அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணது ஃபைல் மேனேஜர் தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும் ஈஸியாக வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆட் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ ஸோ இந்த மாதிரி வருஷம் கொஞ்சமாக மூவ் பண்ணி இருக்க எல்லா பேக்ரவுண்ட்லையுமே நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மாற்றி ஆட் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் இதில் இமேஜ் ஆட் பண்ணும்போது அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜாக மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்து அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த இமேஜை செலக்ட் பண்ணுறத மட்டும் கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியணும் அப்படின்றக்காக தான் எந்த ஸ்டெப்புமே ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு லைவாகவே எல்லாத்தையுமே பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டெப்பை மாற்றி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படி பண்ணும்போது ஒரு சில சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் எந்த ஸ்டெப்பையுமே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி வரிசையாக மூவ் பண்ணி கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக அந்த பேக்ரவுண்ட் எல்லாத்துலேயுமே இதே மாதிரி இமேஜை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் கொடுக்குற ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த அளவுக்கு கரெக்டாக சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து இந்த 3 லேயர். ஸோ இந்த 3 லேயர்லாம் நிறைய பேர் இப்போ ஓயாமல் யூஸ் பண்ணி இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 3 லேயரை மட்டும் நீங்களாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்களாக கிரியேட் பண்ணுங்கள். அதை எப்படி பண்ணுறதுன்னு நானும் பார்க்குறேன். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி பண்ணி முடிச்சக்கப்புறம் அதுக்கடுத்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட் எப்பயும் போல் ஸோ இந்த இடத்துல மட்டும் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல மட்டும் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதுக்கடுத்து இந்த இடத்துல தான் கொஞ்சம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 குரூப் ஒன்று இருக்குது. அடுத்து இந்த குரூப்புக்கு மேலே ஒரு பேக்ரவுண்ட் இருக்கா, ஃபர்ஸ்ட் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில் போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணது ஃபைல் மேனேஜர் நம்ம முன்ன பண்ண மாதிரியே ஃபைல் மேனேஜர் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதில் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த சென்டரில் ரவுண்ட் இருக்கா அதில் வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த கீழே இருக்க குரூப்பை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எடிட்டிவ் குரூப் போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணிட்டு அதே மாதிரியே மீடியாக்குள்ள போயிட்டு இதுல நீங்க எடிட் பண்ண நினைக்கிற அடுத்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் ஃபர்ஸ்ட் இதையும் கரெக்டாக வந்து
கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி அந்த ரவுண்டுக்குள்ளே உங்களோட ஃபேஸ் வந்து கரெக்டாக செட் ஆகிற மாதிரி மட்டும் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்து இப்போ நீங்கள் அந்த எஃபெக்ட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் எஃபெக்ட் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து இனி மீத இருக்கிறதெல்லாம் இந்த எஃபெக்ட் தான். ஸோ இதுக்கு அடுத்து இதில் நாம இந்த லென்த்தாக இமேஜ் ஆட் பண்ணிக்க பதிலாக இந்த இடத்துல இருக்க 2, ஸோ அடுத்து அந்த ஸ்டார்டிங்கில் இருக்க ஒரு 3 இமேஜ், ஸோ இந்த இடத்துல இருக்க இந்த 3 இமேஜ், ஸோ இந்த 3 இமேஜ் மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த வீடியோ எஃபெக்ட் பதிலாக அதை வந்து ஆட் பண்ணி நீங்கள் மாற்றணும். ஸோ அதையும் நீங்களே பண்ணுங்கள். ஸோ வேணா நிறைய நீங்கள் கற்றுக்கணும். ஸோ அதுக்காகத்தான் நான் இதெல்லாம் சொல்லாமல் இருக்கேன். ஸோ அதையும் நீங்களே பண்ணி நீங்கள் இதே மாதிரி பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் என்ன டேக் பண்ணி போடுங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.